பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கீங்க? மக்கள்ட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றீங்க? ஆண்டார் கோயில் நம்ம தமிழ்நாட்டின் கோபுர சின்னமாக விளங்கி கொண்டிருக்கிறது. கோபுரம் சின்னமாக விளங்கிறது. அதுக்கு நான் 2016 21 சட்டமன்ற உறுப்பினரா இருந்த பொழுது தங்கும் வசதி கட்டாங்க. குறிப்பா டாய்லெட் வசதி கட்டாங்க. அது நான் சட்டசபையில பேசினேன். ஆனா இருந்தாலும் இப்ப நம்ம பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு. அதுபோக மிச்சம் நம்ம த கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதி என்ன இருக்கோ அதை நிறைவேற்றி தருவேன். மேலும் சுந்தர மகான்களுக்கு தங்குமிட வசதி, கழிப்பிட வசதி செஞ்சு தருவேன் சார். ஸோ பெண்கள் அதிகமா முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவா இருக்குது? பெண்கள் இப்ப திமுக ஆட்சியில எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஐயா எடப்பாடியார் வந்தா தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு கேட்கறாங்க. அதுபோக இப்ப நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி. இருந்தாலும் அவங்க பெண்கள் முக்கியமா நாங்க இப்ப ஓட்டு கேட்டு போகையில கேட்கறது என்னன்னா, மெயினா எங்களுக்கு கழிப்பிட வசதி தான் வேணும். எங்க ஊர்ல எங்களுக்கு ஒதுங்குறதுக்கு இல்லப்பா. இப்ப இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லாதனால இருட்டுக்குள்ள போறதுக்கு பயமா இருக்குன்றாங்க. மெயினா கழிப்பிட வசதி தான் கேட்டுருக்காங்க. ஆனா நான் என் சட்டமன்ற நிதியிலேருந்தே நான் அவங்க வந்தவுடனே அவங்களோட ஆதரவோட வெற்றி பெற்று வந்தோடனே கழிப்பிட வசதி கட்டி குடுப்பேன்.